வணக்கம். நம்ம அன்றாடம் செய்யற ஒரு சின்ன செலவு எப்படி எதிர்காலத்துல ஒரு பெரிய செல்வமா மாறப்போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த சுருக்கமான விளக்கத்துல அத பத்தி தான் பேசப் போறோம். வாங்க உள்ளே போகலாம். நேரா விஷயத்துக்கு வரேன். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. இன்னைக்கு நீங்க ஒரு கப் டீ குடிக்க போறீங்களா இல்ல முதலீடு செய்ய போறீங்களா? என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம கேக்குறான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நம்ம தினசரி டீ செலவு பத்தி பார்க்கலாம். சாதாரணமா ஒரு நாளைக்கு வெறும் 20 ரூபாயில தான் இது ஆரம்பிக்குது. 20 ரூபாய் ஒரு பெரிய தொகையா நமக்கு தெரியாது, கரெக்டா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 20 ரூபாய் ஒரு மாசம் முடியும் போது அசால்ட்டா 600 ரூபாயா மாறிடுது. அப்படியே ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா நாம டீக்காக மட்டுமே 7300 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இந்த பணம் அப்படியே செலவாகிடுச்சு. இதுல இருந்து நமக்கு எந்த லாபமும் இல்ல. சரி, இப்போ டாடா கோல்டு முதலீட்டை பத்தி பார்க்கலாம். டீக்கு செலவு பண்ண அதே தொடைய முதலீடு செஞ்சா என்ன நடக்கும்? டீ குடிக்கிறது நமக்கு கொஞ்ச நேர சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் மட்டும்தான் கொடுக்கும். பணரீதியா எந்த லாபமும் கிடையாது. ஆனா அதே பணத்தை தங்கத்துல முதலீடு செய்யும்போது அது ஒரு நல்ல சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறதோட பணவீக்கத்தை தாண்டி நீண்ட காலத்துல நம்ம சொத்து மதிப்பா அருமையா உயர்த்துது. இப்போ இந்த ரெண்டையும் ஒரு 10 வருஷ காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த கணக்கு உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். 10 வருஷத்துல டீக்காக நீங்க 73,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருப்பீங்க. கையில என்ன இருக்கும்? 0. ஆனா அதே தொகைய சராசரியா 8% வளர்ச்சி தர்ற தங்கத்துல போட்டிருந்தா அது 1,10,000 ரூபாய்க்கு மேல வளர்ந்திருக்கும். நம்ப முடியலல்ல? இந்த டேட்டாவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தற்காலிக சந்தோஷத்துக்காக செலவு பண்ற பணம் எதிர்காலத்துல எந்த சொத்தையும் உருவாக்காது. ஆனா நம்ம செய்யற சின்ன சின்ன முதலீடுகள் தான் கூட்டு வட்டி மூலமா ஒரு பெரிய செல்வமா மாறுது அப்படிங்கிறது இப்ப கண் முன்னாடியே தெரியுது. அப்போ இதுக்கு என்னதான் சிறந்த வழி? அதுக்காக டீ குடிக்கிறதையே முழுசா விட்டுடணுமா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இதுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க குடிக்கிற ஒரு டீயை மட்டும் குறைச்சிட்டு அந்த பணத்தை ஒரு எஸ்ஐபில முதலீடு பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நாளைக்கு உங்களோட பெரிய செல்வத்தை உருவாக்குது. சரி சொல்லுங்க, உங்க எதிர்காலத்துக்காக அந்த முதல் படியை இன்னைக்கு எடுத்து வைக்க போறீங்களா?